ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஏற்காடில் இருக்க கோலாஹலம் மெயின்லேண்ட் ரிசார்ட்டுக்கு வந்திருக்கோம். ரிசார்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறம் ரிசார்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிசார்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்டர் ஆனதுமே இங்கே 2 வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 வீலர் பார்க்கிங்லாம் இருக்குது. இதான் ரிசார்ட்டோட ஃப்ரண்ட் சைட். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா, அப்புறம் கொஞ்சம் ரூம்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு தேவையான இன்டோர் கேம்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே தான் இருக்குது. காரை நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்து கூட பார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. வாங்க ரிசப்ஷனுக்குள்ளே போகலாம். ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் விண்டோ போட்டு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கார்டன் வியூ இருக்கும். ஸ்விம்மிங் பூல், அப்புறம் கேம்ப் ஃபயர் ஏரியா, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அப்புறம் சில ரூம்ஸ் எல்லாமே இந்த சைடு நமக்கு இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் ஏரியா. இங்கே வந்து நைட்டு கேம்ப் ஃபயர் போடுவாங்க. அதோடு சேர்த்து சாங்ஸ்லாம் ஓடும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபயர் ஈவெண்ட் மாதிரி பண்ணுவாங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. ஊஞ்சல், சர்க்கஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒய்ஃபை இருக்குது, பட் நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து ரொம்ப லோவாக தான் எடுக்குது. அது ஒரு ப்ராப்ளம் தான் இங்கே. இந்த சைடில் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் இருக்குது. கார்டன்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த ஏரியா சூப்பராக இருக்கும். இங்கே தான் எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. வாங்க நம்ம ரூமை போய் பார்த்துட்டு வரலாம். எல்லா ரூமுக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டன் வியூ அழகாக தெரியும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பகலில். இதான் நமக்கு கொடுத்துருக்க ரூம் டைப் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ரூம். ரூமுக்கு வெளியில் ஒரு அழகான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம், டீலக்ஸ் ரூம், அப்புறம் சுப்பீரியர் ரூம், 1 BHK வில்லா அப்படின்னு நிறைய ரூம் டைப்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ்னால் 4000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ரூம் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸும் ரூம் சைஸும் சேஞ்ச் ஆகும். இந்த ரூமில் 2 சோஃபா சேரு, டேபிள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட், நல்ல கம்ஃபர்டபுளான பெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கபோர்டு, டேபிள்ஸ் எல்லாமே இருந்தது. வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு கெட்டிலும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா பர் நைட்டுக்கு 5000 சார்ஜ் பண்ணுறாங்க வித்து பிரேக்ஃபாஸ்ட்டோட. சீசனுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகலாம். ஸோ நீங்கள் போகும்போது ப்ரைஸஸ் கரண்ட்டாக என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு போங்க. இதுதான் பாத்ரூம்.
பாத்ரூம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் டைப்புக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் நீட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருந்தாங்க. டென்டல் கிட்ஸு, சோப்பு, ஷாம்பூ, ஹேர் ட்ரையர் எல்லாமே இருந்தது. வாட்டர் ஹீட்டர் இருக்குது. வாஷ் பேசினில் அப்புறம் குளிக்கிற இடத்துல நமக்கு வந்து ஹாட் வாட்டர் சப்ளை வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஷவர் மாதிரியும் தனியாக கொடுத்துருக்காங்க. ரூமை விட பார்த்திங்கன்னா பாத்ரூம் ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ரூம்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாஸ் வியூ இருக்குது. இங்கேருந்து அப்படியே நம்ம ரிசார்ட்டை ஃபுல்லாக அழகாக பார்க்கலாம். ஹோட்டலோட நைட் வியூ பார்த்துடலாம். நைட் டைமில் இந்த லைட்டிங்கோடு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஃபுல் ரிசார்ட்டுமே. இதுதான் கேம்ப் ஃபயர் ஏரியா. கேம்ப் ஃபயர் ஏரியாவுக்கு வர பாத்தில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் இதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கேம்ப் ஃபயர் வந்து நைட்டு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9:30 போல் முடியும். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் மியூசிக் போட்டுட்டு ஃபயர் ஈவெண்ட் வந்து அங்கே இருக்கவங்க பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா மியூசிக் போட்டு நம்மளை கொஞ்சம் டான்ஸ் ஆட வைப்பாங்க. Salimos para la carretera, la gente a mí me pregunta y yo le digo que yo estoy Mariana, la 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 Mariana, yo le digo que yo estoy Mariana, la 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 Mariana, yo le digo que yo estoy Salimos para la carretera, la gente a mí me pregunta y yo le digo que yo estoy Mariana, la 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 Mariana, yo le digo que yo estoy Mariana, la 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 Mariana. ஓரமாக கேம்ப் ஃபயர் முடிஞ்சோடனே நாங்கள் டின்னர் இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இங்கே வந்து ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. மோஸ்ட்லி எல்லா ரிசார்ட்ஸ்லையும் அந்த ரேஞ்ச் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெளியில் கூட ஃபுட்டு போய் வாங்கிக்கலாம்.
மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்கோம். ரூம்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. 8:00லேருந்து 10:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருந்தாங்க. ஃபுட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஐட்டம்ஸ் தீர ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அவுட்டிங் போகலான்னு ரெடி ஆகிட்டோம். நிறைய சைட் சீயிங் இருக்கிறனால நீங்கள் பேக்கேஜாக கூட ரிசார்ட்லேருந்தே எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். இவங்க வெஹிக்கிள் சப்போர்ட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கேருந்து பீக்கு பார்க் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இங்கேருந்து போகிறதுக்கு 200, வர்றதுக்கு 200 சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிள் கூட எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் நான் சொன்ன பீக்கு பார்க். இங்கே பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டைம் போகிறதே தெரியல. இந்த பார்க்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியிலே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். நீங்கள் வெளியில் சாப்பிட்றதா இருந்தால் செல்வம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. கோலாகலம் ரிசார்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில். அங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. நைட் டைமில் ஃபுட்டு வெளியில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் 8:30க்குள்ளே வாங்கிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஹோட்டலுமே 8:30க்குள்ளே மூடிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.